கொண்டு في تعلم اللغة العربية என்ற கிதாபுடைய 68வது பாடத்தில் இருக்கின்றோம். ولله الحمد والمنة. نحن في الصفحة 67 67வது பக்கம். ترجم الجمل الآتية فعل الماضي وفعل المضارع. طيب من يقرأ؟ عبد الله. نعم أخي. هل شكوت إلى قاضي؟ إلى القاضي. نعم أخي. هل شكوت إلى القاضي؟ طيب ترجم. நீ காதியிடம் செல்ல உணர்கிறாயா? உன்னுடைய தஷ்கு ஷார ஷக்கா அப்படின்னாக்கா கம்ப்ளைண்ட், முறையிடுறது. என்னுடைய காதியிடம் முறையிட நீ புகார் செய்கிறாயா? அது யா முத்தகல்லிம் அது அப்படின்னீங்களா? சரி அஹி. காதியிடம் புகார் செய் வராது அஹி. ஆஃபோன். காதியிடம் நீ புகார் செய்கிறாயா? طيب أخي. ذهبت خرجت مريض شكوت. طيب أخي. شكوت إلى القاضي. قاضي لم புகார் செய்தாயா? கம்ப்ளைண்ட் பண்ணியா? إلى من ستشكو. எதிலிருந்து புகார் செய்கிறாய்? யாரிடம், யாருக்கு புகார் செய்கிறாய்? கரெக்டாகி. யாருக்கு புகார் செய்ய போகிறாய்? காதியிடம் புகார் செய்தாயா? இங்க வந்து இலமன் சதஷ்கு. யாருக்காகவாகி? யாரிடம்? இலா காதி இலமன். இலா காதி. ஓ இலா காதியிடம். ஓகே அஹி. காதியிடம் புகார் செய்தாயா? அதான் இலல் காதி. இது வந்து இலமன், யாரிடம் புகார் செய்ய போகின்றாய்? சதஷ்கு வந்தா அது எதிர்காலம் மட்டும். முதலாளியோட எதிர்காலம் மட்டும்தான். யாரிடம் புகார் செய்ய போகின்றாய்? நீ தஷ்கு. அஷ்குனா நாங்க. தஷ்கு அந்த தஷ்கு. طيب أخي. அடுத்தது படிக்க அஹி. سمير علي. طيب أخي. شعرت بالسرور عندما جاء الشيخ. أنا أشعر بالسرور عندما يزورنا الدعاة. ஷேக் வந்தபோது சந்தோஷத்தை நான் உணர்ந்தேன். أنا أشعر بالسرور عندما يزورنا الدعاة. தாயிக்களை நாங்கள் சந்திக்கும் போது சந்தோஷத்தை நான் உணர்கிறேன். யஸூருனா அத்துஆத்து. யஸூருனா என்ன அர்த்தம்? யஸூருனா சந்திக்கும் போது ஆக்கி. அஹ்சன். ஜாரதானுடைய ஃபியல் மாதி. ஜாரனா அவர் சந்தித்தார். ஜியாரன்னு சொல்லணும் தெரியுமா?
அது வந்து மஸ்தர். ஆமா ஓகே. ஜியாரத்து போறோம்னு சொல்லுவாங்க. ஜியாரத்துன்னு சொல்றா சந்திக்கிறதுக்கு. ஜார அப்படின்ற வார்த்தை என்ன அர்த்தம்? பால மாதிரி ஜார, அப்போ அவர் சந்தித்தார். ஜார மூசா முஹம்மதன், உதாரணத்துக்கு என்ன அர்த்தம்? மூசா முகமதை சந்தித்தார். முகமது சந்தித்தார். அப்போ அதனுடைய ஃபியல் முதாரி என்ன? யஸூரு. யஸூரு. என்ன அர்த்தம்? அன அஷ்உரு பிஸ்ஸுரூரி, நான் சந்தோஷத்தை உணர்வேன் எப்பொழுது? தாயிகளை சந்திக்கும் போது. நாங்கள் தாயிகளை சந்திக்கும், எங்களை துஆத்துகள் சந்திக்கும் பொழுது. عندما துஆத்துனா الدعاء نعم அது தாயிகளை தான் குறிக்குமாக்கி? نعم نعم. الداعي الداعي உடைய ஜம் الدعاة. الداعي என்ன? அழைப்பவர். தாய் யார் அங்கே குறிக்குதுன்னு சொன்னாக்கா தாவா செய்றவர். الداعي அதனுடைய பன்மை الدعاة, நாம் அழைப்பவர். அவருடைய பன்மை, அவருடைய ஜம் الدعاة. துஆத் இந்த அழைப்பாளர்கள் எங்களை சந்திக்கும் பொழுது, யஸூருனா எங்களை சந்திக்கும் போது, யஸூருனா யஸூருக யஸூருனா அந்த அது யஸூருஹு. யஸூருனா எங்களை துஆத்துக்களை சந்திக்கும் பொழுது நான் சந்தோஷத்தை உணர்கின்றேன். புரியுதா இருக்கும்? அப்போ இங்க யஸூருனாக்கா இங்க நாங்கள் வராதாக்கி? நாங்கள் சந்திக்கும் போது, நாங்கள் சந்திக்கும் சொன்னாக்கா நான், இப்ப நாங்க தான் ஃபியல், நஹ்னு தான் ஃபியல், ஃபாயில் அஃபன், நஹ்னு தான் ஃபாயில். அப்ப அதனுடைய ஃபாயில் வந்து வேற மாதிரி இருக்கும். அது இன்னும் வருது, இன்ஷால்லா படிப்போம். நஹ்னு வருது. இது வந்து யஸூரு. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? அங்க யா இருக்கு. உருஃபுல் முதாரியோட யா வந்து யாரை குறிக்குது? தேர்ட் பர்சனை குறிக்கும். தேர்ட் பர்சன், காயிபை குறிக்குது. அப்ப நாங்க சந்தித்தான்னு வராது. அப்போ துஆத் சந்தித்தால் அழைப்பாளர்கள், அதான் அவங்கதான் ஃபாயில். துஆத்து ஃபாயில், செயலை செஞ்சவங்க. புரியுதா? துஆத்து எங்களை சந்திக்கும் பொழுது நாங்கள் சந்தோஷத்தை உணர்கின்றேன், நான் சந்தோஷத்தை உணர்கின்றேன். அஷ்குர். ஒரு முழுமையான டிரான்ஸ்லேஷன் சொல்லுங்க அஹி. அன அஷ்உரு பிஸ்ஸுரூர், நான் சந்தோஷத்தை உணர்கின்றேன். அஷ்உரு ஷஅர யஷ்உரு. எப்பொழுது? ஐந்தமா, எப்பொழுது? ஐந்தமா யஸூருனா அத்துஆத்து, அத்துஆத்து அழைப்பாளர்கள் எங்களை சந்திக்கும் பொழுது. طيب أخي. இந்த மான இந்தனா எங்களிடம் இல்ல, அந்த இந்த யஸூருனா இருக்குங்க. ஃபாயில் வந்து துஆத் வந்து பன்மை தானே. பன்மைக்குன்னா ஹும் தானே வரும். ஹும்மோடது நம்ம ஒன்றும் படிக்கலையே. இதுக்கு நான் பதில் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன், யாருக்கு தெரியும்? இதை நீங்க எழுதிருக்கிறீங்க. ஜமா வரும். என்னாகி ஃபாயில் வந்து ஆரம்பத்துல வந்ததான் ஜமா வரும். திரும்ப சொல்லுங்க. ஒரு ஃபாயில் வந்து ஆரம்பத்துல வந்ததான் ஜமா வரும், கடைசியா வந்தனா அது ஜமா வராது. ஃபாயிலா? இல்ல ஃபாயில் அது யஸூரு ஃபியல். ஆரம்பத்துல வரும்பொழுது கரஜு யஸூருன இந்த மாதிரி. அவனும் தெளிவா சொல்லணும். யார் சொல்லுவா? யாருக்கா தெரியுமா பதில்? அஹி நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம். சொல்லுவாங்க. அதாவது ஃபாயிலுக்கு முன்னாடி ஃபியல் வந்துச்சுன்னு சொன்னாக்கா அது முஃப்ரதுல தான் வரும். எப்பொழுதுமே
எப்பொழுதுமே ஃபியல் வந்து ஃபர்ஸ்ட் வரும், அடுத்ததுதான் ஃபாயில் வரும். ஃபாயில் எப்படி இருந்தாலும் சரி, ஃபியல் என்பது எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் வரும்போது அது முஃப்ரது தான் வரும். இது ஏற்கனவே போர்ட்லயும் போட்டுருவோம் நினைக்கிறேன், மெமராஜ் பண்ணி பாருங்க இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் ஃபியல் வந்து அடுத்தது ஃபாயில் வரும்பொழுது எப்பொழுதுமே அந்த ஃபியல் முஃப்ரது தான் வரும், ஜம்ல வராது. எப்படி சொல்லுவோம்? ذهب முஹம்மதுன்னு சொல்லுவோம். ذهب முஹம்மதுன். ذهبوا உலாயிக்கன்னு சொல்ல மாட்டோம். ذهبوا உலாயிக்க அப்படி சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? ذهب உலாயிக்கன்னு தான் சொல்லுவோம். அவர்கள் சென்றார்கள் தான் சொல்லுவோம். புரியுதா? புரியுது சரி. அஃபான். ஆனா மாத்தி சொல்லும் பொழுது உலாயிக்க உலாயிக்க ذهبுன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஃபைல போட்டோம்னு சொன்னாக்கா உலாயிக்க ذهب உலாயிக்க ذهبன்னு சொல்லக்கூடாது. ذهب முஹம்மதுன்னு சொல்லலாம். அதை மாத்தி போடும்போது முஹம்மதும் ذهبன்னு சொல்லலாம். உலாயிக்க பயன்படுத்தும் பொழுது ذهب உலாயிக்கன்னு சொல்லணும். மாத்தி போடும்போது உலாயிக்க ذهبன்னு சொல்லக்கூடாது. உலாயிக்க ذهبு ஏற்கனவே பார்த்து பண்ணிக்கிறேன். முராஜா பண்ணி இல்ல சரி, அது ஃபேல் மாதிரில இருந்துச்சு, இது ஃபேல் முதாரில இருந்துச்சு. அது ரெண்டுக்கும் கல்கண்டா வரும். இல்ல எல்லா ஃபேலுக்கும் அதான் ஃபேல் மாதி ஃபேல் முதாரி ரெண்டுக்குமே தான். طيب اقرأ الثالث جاوید. جاوید السلام عليكم. الثالث قد شفاني ربي من مرضي. நிச்சயமாக என்னுடைய ரப்பு என்னுடைய நோயிலிருந்து என்னை குணப்படுத்தினான். نعم أحسنت. அல்லாஹு யஷ்ஃபி மை யஷா. அல்லாஹ் குணப்படுத்துகின்றான் யாரை நாடுகின்றாரோ அவர்களை. نعم நாம் தான் நாடியவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குணப்படுத்துகின்றான். அல்லாஹ் யஷ்ஃபி மை யஷா. அப்ப யஷா ஷஃபா ஷஃபான்ற வார்த்தையுடைய ஃபியல் முதாரி யஷ்ஃபி. ஷஃபா யஷ்ஃபி. யஷாவுடைய ஃபியல் மாதி என்ன? நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ்னு சொல்றோம். இன்ஷா அல்லாஹ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் நாடினால். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால். அதனுடைய ஃபியல் முதாரி யஷாஉ. ஷாஅ யஷாஉ. அல்லாஹு யஷ்ஃபி மை யஷா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குணப்படுத்துகின்றான் தான் நாடியவர்களை. அது ஷஃபானி பதின்ற வார்த்தைக்கு அர்த்தம் நிச்சயமாக அர்த்தம். அது ஷஃபானி ரப்பி என்னுடைய ரப்பு என்னை நிச்சயமாக எனக்கு நிவாரணம் வழங்கி விட்டான். மீன் மறதி என்னுடைய நோயிலிருந்து. அபூபக்கர். نعم أنا نصحت أخي من قبل. மின் கபுலு லாமுக்கு தம்மப்படுவாங்க. மின் கபுலு நாம் من قبل நான் என்னுடைய சகோதரனுக்கு நசிஹத் செய்தேன். மின் கபுல் மின் கபுல்னா முன்பு இல்ல முன்புன்னு சொல்றது. எப்போ டைம் ஸ்பெசிஃபிக்கா சொல்லாம முன்னாடியே நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக மின் கபுல். ஆனா நஸஹ்து அഖி மின் கபுல் நான் ஏற்கனவே என்னுடைய சகோதரனுக்கு நசிஹத் செய்து விட்டேன். يا حمزة لماذا لا تنصح أخاك. ஹம்சாவே எதற்காக உன்னுடைய சகோதரனுக்கு நீ நசிஹத் செய்யவில்லை? نعم أحسنت. ஏன் நசிஹத் செய்யவில்லை? أحسنت. نعم. أبو صفية الخامسة. أذنت لزياد أن يدخل بيتي. أن يدخل بيتي. நான் ஜியாதுக்கு அனுமதி அளித்தேன் என்னுடைய வீட்டிற்கு நுழைவது. نعم أحسنت. என்னுடைய வீட்டுக்கு அவர் நுழைவது. نعم. يا أيوب أتأذن لي أن أركب في سيارتك. نعم. ஓ ஐயூபே, எனக்கு நீ அனுமதி அளித்தாயா உன்னுடைய காரிலே நான் பயணிப்பதற்கு?
அனுமதி அளித்தாயா அப்படி வரும். அலிப்பாயா அளிக்கின்றாயா பாயா நாம் அளிப்பாயா அளிக்கின்றாயா. அத்தஅذنுலி எனக்கு அனுமதி தருகின்றாயா அனுமதி தருவாயா இப்படிலாம் சொல்லிக்கலாம். السادسة أشرف لي. نعم. الحمد لله أنا برئت من المرض قبل يومين. نعم. அல்ஹம்துலில்லாஹி அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். நான் மீண்டு விட்டேன் மினல் மருதி நோய் என்னுடைய நான் மீண்டு விட்டேன் நோயிலிருந்து. நாஹி மரதி மினல் மரதி. நாமஹி அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும். நான் 2 நாட்களுக்கு முன்பு நோயிலிருந்து மீண்டு விட்டேன். இன்ஷா அல்லாஹு ஹுவ சயப்ரஉ மின் மரதிஹி கரீபன். அல்லாஹ் நாடினால் அவர் விரைவில் குணமடைந்து விடுவார். கரீபன் சமீபத்தில் விரைவில் அவர் குணமடைந்து விடுவார் அவருடைய நோயிலிருந்து. மின் மரதிஹி அவருடைய நோயிலிருந்து அவர் விரைவில் குணமடைந்து விடுவார். அல்லா நாடினான். விரைவில் என்ற வார்த்தை விட கரீபுன்னா அருகாமை நெருக்கத்தில் அவர் ஆயிடு வருவான்னு சொல்லுவான். நெருக்கத்தில் அருகாமை சத்தாபுரவு நிவாரணம் அடைந்து விடுவார். அல்ஹம்துலில்லாஹி அனா பரித்து மினல் மரதி கபுல யௌமைனி. பரஅத்துன்னு வரணும். ராவுக்கு ஃபத்தா போடுவோம். இந்த ஃபேல் பார்த்துருக்கோமா? பரஅதான வரும். பரியான போட்டோம். ராவுக்கு ஃபத்தா வரும். பரஅத்துன்னு வரும். ராவுக்கு ஃபத்தா போடுவோம். அனா பரஅத்து மினல் மரதி கபுல யௌமைனி இன்ஷா அல்லாஹு ஹுவ سيبرأ من مرضه قريبا. نعم. السادس عندما عفوا السابع. طيب خرج عندما سمير علي. طيب أكيد ما طعمت شيئا اليوم. இன்றைக்கு அடுத்தது மாதா துரீது அன் தத்அமல் யௌம லில் கதாஇ. மா தஇம்து ஷைஅன் அல் யௌம இன்றைக்கு எதுவுமே நான் சாப்பிடவில்லை. மாதா துரீது அன் தத்அமல் யௌம லில் கதா மதிய உணவுக்காக சாப்பிடுறதுக்கு என்ன நாடுகிறீர்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்னு கேட்கணும். மதிய உணவுக்கு சாப்பிடுவதற்கு இன்றைக்கு மதிய உணவுக்கு சாப்பிடுவதற்கு நீங்கள் எதை நாடுகிறீர்கள்? என்ன வேண்டும் உங்களுக்கு அந்த அர்த்தம் சொல்லலாம். என்ன வேண்டும் மதியம் சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு இன்னைக்கு என்ன வேணும்? ما طعمت شيئا اليوم ماذا تريد أن تطعم اليوم للغداء. الثامن أبا مريم. هل أردت شيئا مني يا أمين؟ هل أردت شيئا مني يا أمين؟ نعم. உனக்கு ஏதோ தேவையில்லை என்னிடமிருந்து யா அமீனே. அமீனே உனக்கு என்னிடமிருந்து ஏதாவது தேவை இருக்கின்றதா? அரத்த செய்யும் நீ ஏதாவது நாடுகின்றாயா? தேவை இருக்கின்றதா? அஹி இப்ப என்னிடமிருந்து ஏதேனும் நாடுகிறாயா அப்படின்றது ஃபிலுல் மாதியா. நாம் அரத்த நாடினாயா? தைபகி நாடினாயானா தைபகி. நாடினாயா
மாதா துரீது மின்னி யா உமரு மாதா துரீது என்ன தேவைப்படுகிறது என்னிடமிருந்து யா உமரே? என்ன தேவைப்படுகின்றது இடம் உமரே. اكتب الفعل المضارع المناسب في الفراغ. اكتب الفعل المضارع المناسب في الفراغ. هل هو يشعر بالقي؟ هل هو يشعر بالقي؟ அவனுக்கு அர்த்தம் பார்த்தோம் நேற்று. அவர் வாந்தி வர ஃபீலிங் இருக்காரா, வாந்தி வர மாதிரி அவரு நினைக்கிறாரா, அவருக்கு எண்ணம் இருக்கின்றா, ஃபீலிங் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம். அபூபக்கர் هل هي تشعر بالقيء؟ نعم أحسن. தர்ஜும் பண்ணுமா சி? نعم. بالقيء அவள் வாந்தி வருகிறதான்ற மாதிரி வாந்தி வர ஃபீலிங் இருக்கின்றதா அவளுக்கு, வாந்தி வர மாதிரி ஃபீல் பண்றாளா, வாந்தி வர மாதிரி ஃபீல் பண்றாளா அவ? هل أنت تشعر بالقيء உனக்கு வாந்தி வர்ற ஃபீலிங் இருக்கிறதா? نعم. أنا أشعر بالقيء نعم. எனக்கு வாந்தி வர்ற ஃபீலிங் இருக்கா? இருக்கு. அது பஸ்மாக வரக்கூடாது. طيب هل வரல. هل سمية تشعر بالقيء؟ نعم. சுமைக்கு வாந்தி வர்ற ஃபீலிங் இருக்கா? نعم. يا أخي هل أنت تشعر بالقيء؟ என்னுடைய சகோதரனே உனக்கு வாந்தி வர்ற ஃபீலிங் இருக்கா? نعم أحسن. أبو صفية அஹி ஒரு சின்ன டவுட் அஹி. இந்த கை அப்படின்றது அது மஸ்தரா அஹி? نعم مصدر. طيب أخي. تفضل أبو صفية. هو يحمد ربه على نعمة الإسلام. ترجم. அவர் அவருடைய ரப்பை புகழ்கிறார், இஸ்லாத்தை இஸ்லாத்துடைய நியமத்தின் எப்போது நியமத்தின் காரணமாக இஸ்லாத்தின் நியமத்தின் காரணமாக நாம் இஸ்லாத்துடைய நியமத்திற்காக தன்னுடைய ரப்பை அவர் புகழ்கின்றார். تحمد ربها على نعمة الإسلام. அவள் அவளுடைய ரப்பை புகழ்கிறாள் இஸ்லாத்தின் நியமத்தின் காரணமாக. أنا أحمد ربي على نعمة الإسلام. நான் என்னுடைய ரப்பை புகழ்கிறேன் இஸ்லாத்தின் நியமத்தின் காரணமாக. أنت تحمد ربك على نعمة الإسلام. ربك நீ உன்னுடைய ரப்பை புகழ்கிறாய் இஸ்லாத்தின் நியமத்தின் காரணமாக, இஸ்லாத்துடைய நியமத்தின் காரணமாக. المسلم يحمد ربه على نعمة الإسلام.
முஸ்லீம் அவர் போகிறார் அவருடைய ரப்பை இஸ்லாத்தின் நியாமத்தின் காரணமாக. நாம் அல் முஸ்லிமத்து தஹ்மது ரப்பஹா அல நியாமத்தில் இஸ்லாமி. முஸ்லிமான பெண் அவளுடைய ரப்பை புகழ்கிறாள் இஸ்லாத்துடைய நியாமத்தின் காரணமாக. عادل الثالث. أخي هي تريد هو أي هي تريد أن الثالث هو يريد هو يريد أن يدرس اللغة العربية. نعم ترجمة لنا. He decided to learn the language of Arabic. نعم decide لا يريد. يريد உடைய فعل ماضي என்ன؟ أراد 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 أراد. نعم அப்புறம் என்ன அர்த்தம்? أراد يريد என்ன அர்த்தம்? படிக்க விரும்புகிறார், நாடுகிறார், வேண்டுகிறார், அந்த மாதிரி. அவர் அரபி மொழியை படிக்க நாடுகிறார், வேண்டுகிறார். அடுத்தது படிக்கவா? نعم هي تريد أي تدرس اللغة العربية. أن تدرس أن تدرس اللغة العربية. அவள் அரபி மொழியை படிக்கிறதுக்கு நாடுகிறாள். نعم أنا أريد أن أدرس اللغة العربية. நான் அரபி மொழியை படிக்க أن أدرس اللغة العربية. أن أدرس اللغة العربية. نعم நான் அரபி மொழியை படிக்க நாடுகிறேன். نعم يا صلاح هل أنت تريد اللغة العربية أن تدرس اللغة العربية. نعم صالح அரபி மொழி சலாஹ் நீ அரபி மொழியை படிக்குவதற்கு நாடுகிறாயா? حسبك. نظام نعم أخي. حنان يريد أن يدرس اللغة العربية. حنان ஆண் பெற பெண் பெற யாருக்கு தெரியுமா? حنان பெண் பெற. எனக்கு டவுட் தான் இருக்கு, கேட்டேன். பெண் பெற ஈஸ்வரா ஷுவரா இல்ல, பெண் பெரிய மாதிரி எனக்கு டவுட் இருக்கு. அது சொல்ல பார்ப்போம். அடுத்தது படி. طيب أخي. إلياس يريد أن يدرس اللغة العربية. إلياس அரபி மொழி படிப்பதற்கு நாடுகின்றார். இந்த பாடத்தை முடித்துக் கொள்ளுங்க. ஏதாவது கேள்வி இருக்கின்றதா? அதாவது இப்ப பெண் பேரா இருந்தா ஹனானு துரீது அந்த துருசன் வரும். அதான் ஜஸ்ட்
இருக்கா கேள்விப்பட்டேன். நான் மஸ்தர் அப்படின்னா என்ன ஆகி? அதை பத்தி படிப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ طيب أخي. ذهب முஹம்மதன், ذهب முஹம்மது அப்படின்னு சொல்றோம். அப்புறம் என்ன அர்த்தம்? என்ன ஆகி? என்ன அர்த்தம் அதுக்கு? ذهب முகமது சென்றார். முகமது சென்றார். முகம்மது சென்றார்னு சொன்னோம். இப்போ முகம்மது செல்வது கடினம் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்றது? ذهب முகம்மது அஹி கடினம் வார்த்தை மறந்துருச்சு அஹி. அரபி வார்த்தை சாப். சாப். ذهب முகம்மதுன் சாப். சாப். இல்ல, முதல் ஜும்லா என்ன சொன்னீங்க சார்? ذهب முஹம்மதன், முகம்மது சென்றார். முகம்மது சென்றார். இதுல ஃபியல் தேவைப்படுதா படலையா? முகமது சென்றார். இல்லாஹி ஃபியல் தேவைப்படல? தேவைப்படுது அஹி. ذهب ذهب தேவைப்படுது. சென்றாருங்கிறது வேற எந்த வகைன்னு சொல்ல முடியாது. ذهب ஃபியல் தேவைப்படுது. ذهب முஹம்மதுன் சென்றார். முகமது செல்வது கடினம். செல்வதுங்கிறது ஃபியலா செயலா? அது இல்லாஹி இல்ல, அது வந்து ஒரு பெயர் தான், இஸ்ம். செல்வது ஆமா. உட்காருவது. இப்ப இதுக்கு வந்து நம்ம ஃபியல் பயன்படுத்த முடியாது. என்ன பயன்படுத்தணும்? அந்த ஃபியலை சார்ந்த மஸ்தரை பயன்படுத்தணும். அவன் எப்படி சொல்லணும்? ذهاب முஹம்மதின் சாபுன். ذهاب ذهابங்கிறது மஸ்தர் இஸ்ம். ذهبங்கிறது ஃபியல். ذهبன் ஜும்லத்துல் ஃபியலியா. ذهب முஹம்மதுன் ஜும்லத்துல் ஃபியலியா. ذهاب முஹம்மதின் சாபுன் இது ஜும்லத்துல் இஸ்மியா. ذهاب என்பது மஸ்தர். மஸ்தர் இஸ்ம். இஸ்ம். ரைட். இப்ப இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கணும். எப்பொழுது நாம மஸ்தரை பயன்படுத்தணும், எப்பொழுது ஃபியலை பயன்படுத்தணுங்கிறது நம்ம தேவைக்கு தான். நம்ம என்ன பேச நாடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி. طيب أخي. ரைட். இப்போ அரபு நாடுகளை பார்த்துருப்பீங்க. உள்ளே நுழையாதீர்கள் எப்படி சொல்லுவாங்க? இன்சமம். சமீர் அலி. ممنوع ممنوع دخول. மம்னூ. என்ன மம்னூ? ممنوع ممنوع دخول. துஹூல். دخول. மம்னூ துஹூல் அல்லது துஹூல் மம்னூ அப்படி போட்டிருப்பாங்க. துஹூல் என்றால் என்ன? நுழைவதற்கு மம்னூன்னா நுழைவது, என்ட்ரி. நுழைவதற்கு. ஆமா. முகமது நுழைந்தார் எப்படி சொல்றது? முஹம்மது தகூல். தஹல முஹம்மதுன். தஹல முஹம்மது, அவ்வளவுதான். தகல முஹம்மது. தஹல முஹம்மது. உள்ளே நுழையாது. முகம்மதே உள்ளே நுழையாது எப்படி சொல்றது? முஹம்மது லா தகுல் லா லா ததுகுல். அப்துல்லா பரக்கல்லாஹ். யா முஹம்மத் லா ததுகுல். உதாரணம் பார்த்தோம். லா தஷ்ரப் மாஹு ஹலீபன் இந்தமா தஅக்குலு சமகன் லா தஷ்ரப் மாஹு ஹலீபன். ஞாபகம் இருக்கா? நேம் அஹி. அப்போ லா தஷ்ரப் குடிக்காதே, லா ததுகுல் நுழையாதே, லா தஹ்ருஜ் வெளியே செல்லாதே, லா தஜ்லிஸ் உட்காராதே. இப்ப என்ன சொல்றானே, இதெல்லாம் ஃபியல். உட்காராதே, செல்லாதே, போவாதே, நிக்காதே, இதெல்லாம் வந்து ஃபியல் இல்லையா? இப்ப நான் வந்து அத இஸ்ம்ல சொல்லணும். நான் நுழைவது மம்னூ ப்ரோஹிபிட்டட், என்ட்ரி இஸ் ப்ரோஹிபிட்டட், எக்ஸிட் இஸ் ப்ரோஹிபிட்டட், இந்த மாதிரி தான் சொல்லணும். அப்ப என்ன பயன்படுத்தணும்? ஃபியல் பயன்படுத்த முடியுமா? முடியாது. இங்க என்ன பயன்படுத்தணும்? இஸ்ம் தான் பயன்படுத்தணும். அப்ப நம்ம அந்த ஃபியலோடைய அதுக்கு முனாசிபான இருக்கக்கூடிய மஸ்தர் தான் பயன்படுத்தணும். அப்ப என்ன சொல்லணும்? அத்துஹூலு மம்னூ அப்படி சொல்லணும். என்ட்ரி இஸ் ப்ரோஹிபிட்டட். அப்ப நம்ம என்ன பேச நாடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பயன்படுத்தணும். இதுதான் வித்தியாசம். மஸ்தர் மஸ்தர்ன்றது சதுர், அதாவது நெஞ்சுன்ற வார்த்தையில வந்தது. மஸ்தர்ங்கிறது ரூட்னு அர்த்தம், ஆரிஜின். நஹவுடைய உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்கா, இந்த வார்த்தையிலிருந்து தான் மற்ற வார்த்தைகள்லாம் உருவாச்சு. துஹூல் அந்த வார்த்தையிலிருந்து தான் தஹலன்ற வார்த்தை வந்துச்சு. மற்ற வார்த்தைகள்லாம் அதுல வச்சு. அதனால அதான் ரூட், அதனாலதான் மஸ்தர் அதுக்கு பேருன்னு சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர். طيب أخي جزاك الله خير. சரி.
நினைக்கிறேன். பாடத்தை முடித்துக் கொள்வோம். இல்லாஹுனா சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா